ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக ஒரு தர்பூசணி காயை வச்சு ஒரு கூட்டு பண்ணலாம்ப்பா. சூப்பராக பழக்கதுப்புலாம் எடுத்துட்டேன் நான். இது காய் தான். இதை வச்சு ஒரு கூட்டு பண்ணலாம்ப்பா. எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? குக்கர் வச்சுருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகும் 2 வரமிளகாயும். எண்ணெய் காயட்டும், கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சுப்பா. தர்பூசணி காயை போட்டுக்கிறேன். காயெல்லாம் போட்டாச்சு. பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு 3 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை தர்பூசணி காயில் கொட்டிக்கலாம் குக்கரில். வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாம்ப்பா. கொஞ்சம் விட்டுருக்கேன், இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இதே நீர்க்காய்ங்கிறனால அளவாக விட்டுண்டா போதும், பருப்பு வேகிற அளவுக்கு. குக்கரை மூடி வச்சிடலாம். பார்ப்பேன், மூடி வெயிட் போட்ட 3 சவுண்டு வரட்டும், பார்க்கலாம்ப்பா. இப்போ கூட்டுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம்ப்பா. தேங்காய் கீரி எடுத்துட்டுருக்கேன். 5-6 பச்சை மிளகா, ஒரு 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம்ப்பா. அரைச்சாச்சுப்பா. குக்கர் சவுண்டு வரட்டும், பார்க்கலாம். குக்கர் சவுண்டு அரைட்டுப்பா. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்துடுச்சு தர்பூசணி காய். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத விட்டுக்கலாம். தேங்காய் விழுத போட்டாச்சு. நல்லா கலக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி, மஞ்சப்பொடி, எல்லாத்தையும் நல்லா கலக்கலாம்ப்பா. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் பண்ணா. தேங்காயெல்லாம் சேர்ந்து வரணும், அதனால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட தர்பூசணி காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சுப்பா. ரொம்ப அருமையாக இருக்கும், எல்லோரும் பண்ணி பாருங்கள். நம்ம தர்பூசணி காய் கூட்டு ரெடி. எல்லோரும் பண்ணி பாருங்கப்பா, சூப்பராக இருக்கும். பூசணிக்காய் கூட்டு டேஸ்ட்டில் தான் இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஓகே, பாய்.